பரவாயில்ல வச்சு பேசலாம், இதை வச்சு போன் அடிச்சு பேசிக்க ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கெல்லாம் இருக்குதுங்க. அது எல்லாத்தையுமே பெரும்பாலுமே இப்ப நான் பாத்துட்டேன் காடு. அப்ப இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னை பார்த்துட்டு வந்து ஏதாச்சும் வேணுமாங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆனா எனக்கு வந்து சொல்ல தெரியல. அப்ப இவர் என்ன கேட்கறத நான் என்ன நினைச்சிட்டேன்டா, ஏதாவது உதவி தேவைப்படுற மாதிரி இவர் கேட்கிறாரு நினைச்சுக்கிட்டு இவரோட பேக்கை தூக்கிட்டு ஏறிடும் முடியும். அப்ப நான் என்ன செஞ்சேன், இந்த பேக்கை தூக்கிட்டு அந்த சைகையில ஊம மாதிரி தூக்கிட்டு இப்படி ஒரு மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு லா 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 அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு 10 சாவா கார்டு இருந்துச்சு, அந்த கார்டை எடுத்து என் கையில தந்துட்டு கிளம்பிட்டான். இவர் முதல்ல மறுபடியும் ஒரே அழுக, வந்த ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டேன். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, வந்துட்டு போனவர் முதலாளியுடைய தம்பியா. ஆமா, அவரு தண்ணி ட்ரம் கொண்டு வந்து அது சரி தெரியாது. அதுக்கப்புறம் பெரிய கதையை நடந்துருச்சு அங்க. தெரியாம போச்சுடா மாப்பிள்ள, தெரியாம நான் அவர்கிட்ட கேட்டுட்டு போல பேக் கட்டி வச்சு பாத்துட்டாரு. நான் நினைச்சு வண்டியில போட்டு ஏறி ஓடி போய் ரோட்ல இறங்கி ஓடிடுவோம். இவர் போய் சொல்லிட்டாரு. அங்க போய் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் படம் எடுத்து வராரு அந்த முதலாளி. வந்து இறங்கி அடிக்க வரான் அந்த இது எடுத்துக்கிட்டு. ஓடி போவா தெரியுற அந்த மேல சுத்தி மாதிரியா தலையில. அதுக்கு பேர் வந்து கருப்பா இருக்கு, ரோப்பா இருக்கேன். அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, சாட்ட மாதிரில இருக்கு. அப்ப வந்ததோட அந்த நம்ம ஏஜென்ட் போன் எடுக்கலன்னு சொன்னால அவருக்கு வந்து திரும்ப போன் அடிச்சிட்டாரு. இவர் அடிச்சாரு, அவர் இதுல இருந்து அடிச்சு அப்ப சொல்றாரு, இவன் தப்பிச்சு போறதுக்கு நேத்து என் தம்பி வண்டி இதுல வந்து இது பண்ணிட்டு ஓடி தெரிஞ்சிருக்கான். அது என்ன இது வந்துட்டு ஒரு மாதிரி அவர் சொல்றாரு, அவங்க கிறுக்கங்க ஒரு மாதிரி ஏதாவது செஞ்சிருவாங்க, நீ கொஞ்ச நாளைக்கு பொறுமையா ஏறி அப்படி காலப்போக்கில் சரியா வந்துடும் உனக்கு, இப்படியே ரொம்ப இதா பண்ணிக்கிட்டு இருக்காது, ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா கோளாரா போய் அப்படின்னு என்னால இருக்க முடியாது நான் அப்பெல்லாம் சொல்லிட்டேன். ஒண்ணு 3 மாசம் நான் வேலை பார்த்துட்டு போறேன்னா வீம்புக்கு உள்ள வேலையை சொல்றான். வீம்புக்குன்னா மண்ணெல்லி போடுற வேலை, இப்படி ஒரு வேலைன்னா எவனா செய்ய முடியும்? முடியாதாமாப்ல. வீம்பான வேலையை சொல்றான், முடியாத வேலையை சொன்னா என்னால முடியாதுன்னா ஏதாச்சும் உருப்படியா ஏதாச்சும் ஒண்ணு செய்யல. சிட்டியில கொண்டு போய் விட சொல்லுங்க, வீட்டு வேலையாவது நான் பாத்துடுறேன். ஆமா, வீட்டு வேலையாவது நான் பாத்துக்கிருவேன் அப்படின்னு சிட்டிக்குள்ள. அதுக்குள்ள நான் வீட்டு வேலையாச்சும் நான் பாத்துக்கிட்டு நான் கடந்துடுறேன். 3 மாசத்தை ஓட்டிட்டு ஓடிடுவாங்க. சிட்டியவே பாக்கலாமாப்ல. ஏர்போர்ட்ல இறங்கி வந்தேன் பாரு. ஆமா, அந்த நைட்ல அந்த லைட்டுகள் தெரிஞ்சிச்சே தவிர்த்து அதுக்கப்புறம் நான் சிட்டியவே பாக்கலடா. காலங்கள் கிடக்குதுடா, 1 மாசம் 2 மாசம் ஆகுதுடா. வீட்டுல வளர்க்குற வாத்து எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியை பாத்துக்காதீங்களா, அது மாதிரி கடைசியா சிட்டியே. ஆமா சார், கடைசி சிட்டியே பாக்கலையே, அப்புறம் இப்பதான் பாத்தியா கடைசியா சிட்டிய? நான் பார்த்தத சொல்றேன். எப்படி பாத்தியலப்ப அது எப்ப பார்த்தங்கிறது உனக்கு சொல்றேன். அப்ப நான் அந்த சிட்டியே பார்க்காம அந்த காட்டுக்குள்ளேயே கடக்க போகும்போது அந்த ஆமாங்க கடை ஒரு டேங்கு சொன்னீங்க, தண்ணி டேங்கு, அது என்ன கடைசியா பார்க்கவே இல்லை உள்ள அந்த இதை கேளுமா. ஆமா, அந்த தண்ணி டேங்குக்குள்ள ஒரு தடவை நான் ஏறிட்டேன். ஏறிட்டியா? ஒரு வழியா ஏறி உள்ள திறந்து எட்டி பாக்குறேன். தண்ணி டேங்கு இப்படி உருணைண்டா, இதுல கீழே இந்த பகுதியில ஒரு பைப் இருக்கேன். சரி, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேப் இருக்கேன், ஒரு அரை அடிக்கு கீழே இருந்த ஸ்பேஸ் இருக்கு. அது ஃபுல்லா மண்ணுடா, தூசி மண்ணு நிரம்பி அதுக்குள்ள அந்த தண்ணியை தான் முன்னாடி குடிச்சிட்டு வந்துருக்கேன். தெரியல உள்ள பாசி வச்சிருப்பேன். பாசி எல்லாம் பிடிக்கல, ஒரு மாதிரி மண்ணு கருப்பா தண்ணி வெள்ளையாதான் வருது துறக்க போகும்போது. அந்த மண்ணு ஒரு மண்ணு நிறைஞ்சு கடந்து ஒரு மாதிரியா நான் குளிச்சு கிடந்திருக்கேன். எனக்கு தெரியல மாப்பிள்ள அதெல்லாம். அந்த டயத்துல என்னத்தான் நம்ம அதை போய் சொல்ல முடியுமா? சொல்ல தெரியல, பேச தெரியல. ஏன்னா தண்ணிய இந்த மாதிரி ஓடி இருக்கும்போது நம்ம எப்படி அடிக்கிற புழுதி காத்துல மொத்தமா நிறைஞ்சிருது. அந்த கஞ்சி இப்ப இது கஞ்சியில இருந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்து எப்படி மாறுதுன்னு பாருவான். இப்ப இது காலம் ஓடிக்கிறது, இவரு நீ அனுப்பி விடுற மாதிரி வேற தெரியல. 4 தான் கிடக்குது. இவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தவிர்த்து நம்ம ஓடுறதுக்கு அவர் வந்து என்னை அனுப்புற ஒரு மெயின் சீட்லயும் இல்ல. என்னால தப்பிச்சு போகவும் முடியல, வாய்ப்பு இல்ல. நானும் எல்லா பக்கத்தும் எல்லா போரும் போட்டு வந்திருக்கேன், பார்த்துட்டேன். தப்பிக்கிறதுக்குள்ளான அந்த வாய்ப்பு எல்லாத்தையுமே இல்ல. அப்படி ஆகி போச்சு கதை. அப்ப ஆனா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா வந்து அது எப்ப நடக்கும்னு தெரியல. இதெல்லாம் அந்த நாளைக்கு நம்ம கொஞ்சம் காத்து கிடப்போம் அப்படின்னு. ஆமாமா, சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இதுல இந்த வேலையாவது பாத்துடலாம்னு வச்சுக்க மாப்ள. நீங்க பேசுறது புரிய மாட்டேங்குதுடா.
ஒண்ணு ஹிந்திக்காரரை கூப்பிட்டு வர்றாங்க, இல்லாட்டி இவங்க அரபு வராங்க. அப்ப அந்த இது அந்த அந்த கூட்டத்துல எல்லாரும் மொத்தமா அந்த இது நம்ம டெண்டடி தங்கையில சாப்பாடு ஆக்கி போடுவாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு அந்த அரபிக்கார ஆளுக்கெல்லாம் மொத்தம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அங்கங்க இருந்து வரப்போகும்போது அவங்கள்ட்ட இருக்கிற ஆளுக்க இந்த மாதிரி நம்மளால வேலை செய்யறதுக்கு ஒவ்வொருத்தர் இருப்பான் போல தெரியுதாங்க. நம்மள மாதிரியே நான் மட்டும் இல்ல, என்ன நிறைய பேர் மாட்டிருக்காங்க குடும்பத்தோட. அவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவன் வேதனை மாப்பிள்ள இதெல்லாம் உண்மையிலேயே. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் நானே கேள்விப்பட்டிருக்கேன். சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போனவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படின்னா ஒருவேளை நீ வாரத்துக்கு ஒரு நாள் வருவாங்க, சில பேர் மாசத்துக்கு ஒரு நாள் வருவாங்க. அந்த வாரத்துக்கு ஒரு நாள் வர்றாங்களா, எல்லா வாரமும் வருவாங்கிறதுலாம் கட்டாயம் இல்லை. அந்த குளிர் காலம் இருக்கு பாருவேன், அந்த 11ஆம் மாசம் கிளைமேட் மாறுமாப்ல. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 11ஆம் மாசம் கிளைமேட் கொஞ்சம் மாறிடும். 12, 1, 2, 3 அந்த 5 மாசம் நல்லா குளிரான இதா இருக்கேன். சரி சரி, அப்ப மட்டும்தான் நீங்க 11, 2, 3 4ஆம் மாசத்துல இருந்து அப்படியே சூடு காலம் ஆரம்பிக்கும். அந்த கணக்குல எனக்கு வந்து மாப்பிள்ள சவுதியில ஒரு நாளும் நல்லா கேட்டுக்க, ஒரு நாள் அந்த காத்து வீசுறதுல இருந்து அந்த குளிர் எப்படி மாறுங்கல இருந்து அணுவா நான் இருந்து பார்த்தேன். ஆமா மாசு, பொட்ட காட்டுல உட்காந்து இன்னும் ரசிச்சிருக்கீங்க. ஆமா, அது வந்து ஒரு நாள் எப்படி மாறுச்சு, என்ன மாதிரியான இதுகள் நடந்துச்சாங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆக போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல மாறும் திடீர்னு மேகம். மேகமா சிவப்பா தெரியும். இப்படி வானத்தை பாத்தீங்கன்னா ஃபுல்லா சிவப்பா தெரியும். பயங்கரமா இருக்கும் மாஸ்டர். இப்ப பாக்குறதுக்கு அந்த சிவப்பா தெரியும்னா இந்த பக்கம் கடல் எப்படி இருட்டுல படுத்தியே எப்படி ஒண்ணுக்கு போனியா பாத்ரூம் போனியா? பாத்ரூம் தான் ஒண்ணும் இல்லையே, வெட்ட வெளிதான். இருட்டுல பயமா பயம் தான் மாப்பிள்ள. பயந்து தானே கடந்தவர். என்ன செய்ய சொல்ற? பயம் எதுக்குண்டா, யாரு நம்மள கடத்திட்டு போயிருவாங்கிற பயம் ஒண்ணு. ஆமா, அதுல உங்களுக்கு ஆனா கூட யாருக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அது முடிஞ்சு, அது நம்ம பொழைக்க முடியாது. அது ஏதோ நம்ம நசீபோ நம்மளுடைய இதோ தெரியல. ஆமா, நம்ம ஏதோ உயிர் பொழைச்சிட்டோம்னு வச்சுக்கலாம். நம்மள மாதிரி எவ்வளவு பேர் மாட்டினாங்கன்னு தெரியல. மாட்டின எத்தனை பேர் இத்தனை செத்தாங்கன்னு தெரியல. எனக்கு முன்னால எல்லாம் போய் பாலைவனத்துல கடந்து மாட்டினாலுக்கு நிறைய இருக்காங்க போல தெரியும், நமக்கு தெரியல. நான் வந்து 2010 போய் மாட்டினது. அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் மாட்டிருப்பாங்க. 15 வருஷம் தான் ஆகுது. 15 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு குடும்பம் மாப்பிள்ள. இந்த டயத்தை கணக்கு பண்ணிக்கிறது. அப்ப அந்த மாதிரி இருக்க போகும்போது இந்த கிளைமேட் அந்த ரெட் கலர்ல மேகம் மாறுதுல, அந்த ரெட் கலர்ல மேகம் மாறுச்சுண்டா படு மோசமான காத்தடிக்க போகுதுன்னு அர்த்தம். எது சிவப்பு மேகம் வந்துச்சுன்னா அந்த மேல வந்து அப்படியே மேகம் கம்ப்ளீட்டா சேப்பா மாறும். ஐயோ, சுமாரான சேப்பா மாறும். அந்த சேப்பா மாறிடுச்சுண்டா கையெல்லாம் நமக்கு ஆட ஆரம்பிச்சிடும். ஏன்டா இப்ப கட்டுமையான காத்தடிக்க போகுதுன்னு அர்த்தம். அது இப்ப வரைக்கும் அப்படித்தாங்க. அது சரி, அந்த ரெட் கலர்ல சிவப்பா மாறு மேகம் ஃபுல்லா. அந்த வானமே அப்படி ஒரு மாதிரியா மாறிடுமாப்ல, ரெட்டா தெரியும் பாக்குறதுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அடி கீம்பாரு காத்து தூசி புசு 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 புசுன்னு மண்ணு அடிக்கி, மண்ணோட சேர்த்து காது இது எல்லாம் வெளியில நிக்க முடியாது. நீ மாதிரி சொல்ற ரூம்ல சட்டுப்புட்டு அடிச்சு அது இங்க எனக்கு நேரம் மட்டும் அடிக்க நினைக்கிறேன். அது ஒரு ஏரியாவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இத்தனை கிலோமீட்டர் வந்து நம்ம பொழைப்போமானே தெரியல. சில நேரங்கள்ல நீ பாத்துருப்ப அந்த கார்களை ரோட்ல ஓட்டிட்டு போனா அப்புறம் நிப்பாட்டி கிடக்கு. ஆமா பாத்துருக்கேன். அது வந்து அந்த மாதிரி காத்தடிக்கல. சாதாரண காத்தடிக்க போகும்போது அந்த புழுதி காத்தோட சேர்த்து அடிக்கும். அது ஒரு பக்கம் அடிச்சாலுமா இந்த ரெட் கலர் மேகத்துல வந்து அடிக்கும் பாத்தியா, இது வந்து உக்குரம் கொடூரமானதுன்னா அதுதான் கொடூரமானது. அந்த ரெட் கலர்ல நீ பாத்தீங்கன்னா மாறிடும் ஃபுல்லா வானம. உனக்கே பாக்கலாம் வெளியே தெரியுது. அங்கிட்டலாம் சிவப்பமான பொருள் இருக்கு. பயம் கொடுத்துரும் நம்மளுக்கு. ரெட் கலர் எல்லாமே ரெட் கலரா இருக்காண்டு எனக்கு வருஷம்லாம் எனக்கு அது தெரியல. டயத்துல வரப்போ ரெட் கலரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. இதெல்லாம் வந்து அதிகமா வந்து இந்த வெயில் காலத்து வெயில் பெரும்பாலும் வெயில் டயத்துல அடிக்கும். ஆமாமா, ஏன்னா ரெட்டா இருக்குன்னு நமக்கு எது அப்படிதான் நினைப்போம். உலகம் அழிய போகுதோ என்னமோ. தனியா இருக்கப்ப என்னென்ன யோசிக்கிட்டு காத்து இந்த மேடு அங்க போயிருச்சு, அந்த மேடு இங்க போயிருச்சு, இந்த மேடு அங்க போயிருச்சு. மேடே மாதிரி நான் போட்டு இருந்த ரூம் வண்டி இருக்குவாரு, வண்டியில கிடு 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 ஆடி இது சாஞ்சிருச்சு. மூட்டு வருஷத்துல இருக்கு கீழே டயர் மாப்பிள காத்து என்ன செய்யும் இப்ப. ஆமா, அப்ப நினைச்சிருந்த காத்து போறதுக்கு ஜன்னலை புள்ள திறந்து விட்டுறது 4 பக்கமா. உள்ள மண்ணு வேற ஜன்னல பூட்ட முடியாத. பூட்டுனா உனக்கு என்ன செய்யும், காத்து தள்ளி திறந்து விட்டு வச்சிருப்பான். இந்த மண்ணு ஃபுல்லா நிறைஞ்சு ரூமுக்குள்ள சாப்பிடுற ஈப்பர் ஜாமான் எல்லாம் கம்ப்ளீட்டா மண்ணாயிருமா, கம்ப்ளீட்டா மண்ணாயிருடா.
இது அடிச்சு நின்றதுக்கு பிறகு இந்த எவ்வளவு நேரம் மாஸ்டர் அடிக்கிற மாதிரிலாம்? இது திடீர்னு ஒரு 2 மணி நேரம் கண்டினியூ அடிச்சிருக்கு. 3 மணி நேரம் கண்டினியூ அடிச்சிருக்கு. மூச்சு திணறாத மாஸ்டர் அதுக்கு. மூச்சு திணறதுக்கு தான் அந்த துண்டு இருக்கு பத்தியா, தூக்கி மூஞ்சிட்டு அதை ஃபுல்லா அப்படி க்ளோஸ் பண்ணி ஃபுல்லா வச்சிடுறது. அப்ப நம்ம மேல ஃபுல்லா மண்ணு எல்லாம் படத்தும் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரே இடத்துல இப்படி உட்காந்துடுறது. குனிட்டு உட்காந்துருந்தேன், குன்னிக்கிட்டு உட்காந்துடுறது. அது சரி. வெளியில நீ எங்கேயாச்சும் போய்கிட்டு இருந்தாக்க எந்த இடத்துல போய் அங்கேயும் நின்றுக்கிறானே. ஏன் மாஸ்டர் அப்படி? இடம் தெற்கு திசை தெரியாம போயிருவோம்டா. ஓ அது சரி, நம்ம போன வழி மறந்துடுவோம். நம்ம போற வழி நீ சொன்ன மாதிரி மேடுகள் எல்லாம் அங்கிட்டு மாறுது, கம்ப்ளீட்டா மறந்துறேன். அதனால ரூம்குள்ள இப்படியே போத்திக்கிட்டு அப்படியே இருந்துடுறது. ஒரு சோப்பா பார்த்தா ரூம் கூட தெரியும். அதுக்கப்புறம் அது மாறினதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த குளிர் அடிப்பாக ஒரு மாதிரியான குளிர் மாறினதுக்கு அப்புறம் இப்ப அது என்னண்டா இதாச்சும் சமாளிச்சுட்டு நின்னுட்டேன். இந்த ரூம் ஃபுல்லா சுத்தம் பண்ணணுவேன். அது சரி. ஆனசிட்டி ஃபுல்லா மண்ணு, ஆமா, கடக்கிற பெட்டுல மண்ணு, சாப்பிட்ட சாமான் மண்ணு, அம்புட்டு மண்ணு. தேங்க திறந்தேக்க மண்ணு தண்ணியா வரேன். ஐய